அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வாலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி வ அஹ்லி பைத்திஹி தஸ்லீமன் கசீரன் கசீரா வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. ஸதகல்லாஹுல் அலீம். புனிதமிக்க அல் குர்ஆன் பெண்களுடைய விடயத்தில் 10 சூரத்துக்கு மேலே பேசியிருக்குது. 10 சூரத்துகளுக்கு மேலே பெண்களுடைய விடயங்களை புனித குர்ஆன் பேசியிருக்குது. அதில் 2 சூரத்துகள் இருக்குது. அது ரெண்டுமே சூரத்துன் நிசா என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சூரத்துன் நிசா ஒன்று தான் குர்ஆனில் இருக்குது. என்றாலும் கூட இன்னும் ஒரு சூரா, அதுவும் சூரத்துன் நிசா என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. பலரும் அது சூரத்துன் நிசா அஸ்ஸுகுரா, சிறிய சூரத்துன் நிசா என்று சொல்லுவாங்க. ஒன்றிருக்குது சூரத்துன் நிசா அல் குபுரா, அதுதான் இப்போ நாங்கள் தஃப்சீர் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய, நாங்கள் எல்லாரும் ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூரத்துன் நிசா. அடுத்தது சூரத்துன் நிசா இஸ்ஸுகுரா, பெண்களுக்குரிய சின்ன சூரா அந்நிசா என்று வர்ணிக்கப்பட்டது. அதுதான் சூரத்துல் தலாக். சூரத்துல் பக்ரா, மாயிதா, சூரத்துல் நூர், அஹ்ஸாப், முஜாதலா, மும்தஹினா, சூரத்துல் தஹ்ரீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான விடயங்கள் இந்த பெண்களுடைய விடயத்திலே கூறியிருக்கிறான். இவைகள் அனைத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுறது பெண்ணை ஒரு முக்கியமான அந்தஸ்துல இஸ்லாம் வைத்திருக்கிறது. அதை வேற யாராலும் கொடுக்க முடியாது. வேற யாராலும் அந்த அந்தஸ்துக்கு பெண்ணை உயர்த்திவிடவும் முடியாது. அது வானம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய வஹீன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஷரியத்தில் மட்டும்தான் முடியும் என்கிறது அந்த சூறாக்கள் எடுத்து காட்டுது. அதில் மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சட்டங்களையும் அந்த பெண்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அதிகமாக இன்றைக்கு பெண்களுடைய விடயங்கள், அவர்களுடைய உரிமைகளை பற்றியெல்லாம் இஸ்லாம் பேசிக்கொண்டிருக்குது. இந்த சூறாக்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் சரியான முறையில் திரட்டினோம் என்றால் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு அந்தஸ்துகளை கொடுத்திருக்குது, ஏனைய நடைமுறைகளும் ஏனைய சிலருடைய சிந்தனைகளும் எந்த அளவுக்கு அவளுடைய அந்தஸ்தை கீழே போட்டிருக்கிறது என்கிறதனையும் விளங்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய அந்தஸ்தையும் அவளுடைய உரிமையையும் பேசுகிறான் என்று இருந்தால் அவளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிறது விரும்புகிறான். சூரத்து தலாக்கில் அவளுடைய கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. இது வெறுமனை பார்க்கும் பொழுது பெண்கள் அவங்க தலாக் சொல்லப்பட்டால் 3 குரு, 3 சுத்தங்கள் அவர்கள் இத்தாவில் இருக்கணும், அந்த காலத்தை எதிர்பார்க்கணும் என்கிறது தான் மேலோட்டமாக விளங்குது. என்றாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் அவர்களுடைய அந்தஸ்தின் உயர்வு, கண்ணியத்தின் உயர்வு, பொறுமதியின் உயர்வு, அவங்களுடைய மானங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல முக்கியமானது, அவங்க எந்த அளவு பேணப்படக்கூடியவங்க, இன்னும் அவங்களுக்கு பல கட்டங்களை கடக்க இருக்குது என்கிறதெல்லாம் அந்த வார்த்தையில் சொல்லிட்டான். வலா யஹில்லு லஹுன்ன ஐ யக்தும்ன மா ஹலக்கல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன. அத்துடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கர்ப்பங்களில் எதனை படைத்திருக்கிறானோ அதனை அவர்கள் மறைக்கிறது அவர்களுக்கு ஹலால் இல்லை. அப்படி என்றால் சிலர்கள் அவர்களுடைய அந்த கொருவுடைய காலத்தை வெறுமனே நீடிக்க வச்சு கொள்வாங்க, ஒரு விடந்தவாதமாக. சில நேரம் குறைச்சி கொள்வாங்க. சில நேரம் அந்த காலம் முடிந்தால் அதனை அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்துக்கு ஏற்ப தீர்ப்புகள் எடுக்கிறதுக்காக வேண்டி சொல்லவும் மாட்டாங்க.
இதனால தான் வலாயஹில்லு லஹுன்ன அவர்களுக்கு ஆகுமாக மாட்டாது ஐயத்தும்ன மா ஹலக்கல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன அவருடைய கர்ப்பங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை படைத்து வைத்திருக்கின்றானோ அவைகளை மறைப்பது கூடாது. இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அவர்கள் அல்லாஹ்வும் நாள மறுமையும் கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் என்ற நிபந்தனையையும் அல்லாஹ் அங்க சொல்லுகிறான். அவர்களுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடியதனை மறைக்க கூடாது. வபஊலத்துஹுன்ன அஹக்கு பிரத்திஹின்ன ஃபீ தாலிக இன் அராது இஸ்லாஹா இந்த குருவுடைய காலம் முடிவதற்கு முன்னால அல்லது முடியக்கூடிய கட்டங்கள்ல அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களை மீட்டி எடுக்கிறது, அவர்கள் இத்தவுல இருக்கும் பொழுது ரஜையத் செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஃபாத்திஃபமான விஷயம். இன் அராது இஸ்லாஹன் அந்த குடும்ப வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு இஸ்லாஹ் நல்லிணக்கம் உண்டாகும் என்றால் வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் மேலும் அந்த பெண்களுக்கு நல்ல விடயங்கள்ல அவர்களுக்கு பங்குகள் இருக்குது. என்ன மஅரூஃபான நல்ல விடயங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அது போன்றதான கூலிகள் கிடைக்க பெறுகிறது. வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா மேலும் ரிஜால்களுக்கு பெண்களை காண அதாவது ஆண்களுக்கு பெண்களை காண சில தரஜாக்கள் அந்தஸ்துகள் இருக்குது. வல்லாஹு அசீசுன் ஹக்கீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றை மிகைத்தவனும் நன்கு அறிந்தவனும் என்று சொல்லி இதுல சொல்கிறார். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை கண்ணியப்படுத்தும் பொழுது அவர்களுடைய தக்வாவை வைத்து பெரும் அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்றத யா நிசா அன் நபி லஸ்துன்னக அஹதி மினன் நிசாஇ இனித்தகைத்துன்ன பெண்களே நீங்க ஏனைய சாதாரண பெண்களை போல இல்லை. அதாவது ரசூலுடைய மனைவிமார்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது ரசூலுடைய மனைவிமார்களை குறித்து அல்லாஹ் அழைத்து சொன்னாலும் கூட இது அனைத்து பெண்களுக்கும் பொதுவானது. குர்ஆன் எல்லோருக்குமாக அமலுக்கு வந்தது. சில விஷயங்கள் குறிப்பாக வந்தவைகளை தவிர. எனவே அல்லாஹ் இங்க எல்லா ஒட்டுமொத்த பெண்களுக்கும் நபிமார்களுடைய மனைவியை அழைத்து தக்வாவுக்குரிய காரணத்தை என்னவென்று சொல்லுகிறான். ஃபலா தஹலான பில் கவுல் இனி தகைத்துன்ன நீங்க தக்வா உடையவர்களாக இருந்தால் ஃபலா தஹலான பில் கவுல் உங்களுடைய வார்த்தையை நளினமாக பேசாதீங்க. அதாவது அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியில் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. இப்போ பொதுவாக பேசுகிறாங்க சில முக்கியமான தேவையான விடயங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. மாறாக அப்படி இல்லாமல் ஒரு தகாத தொடர்புகள் உண்டாகக்கூடிய முறையில் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய முறையில் நீங்கள் உங்களுடைய பேச்சுகளை சமைத்து கொள்ளாதீங்க, வார்த்தைகளை தேடாதீங்க. ஃபயத்தும் அல்லதி ஃபி கல்பிஹி மரல் உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் அதனின் மூலமாக ஆனந்தம் அடைவார்கள், இன்பம் அடைவார்கள். வக்கொல்ன கௌலம் மஅரூஃபா நீங்கள் நல்ல விடயங்களையே பேசுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே இங்கே பெண்களை பற்றி நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறதோட இஸ்லாத்தின் உடைய பெண் யார், அதற்கு வித்திட்டவர்கள் யார், அந்த பெண்களுடைய வரிசைகளில் வரக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் குர்ஆன் நிறைய பேசியிருக்குது. ஹஸரத் ஆசியா, ஹஸரத் மரியம், அதே மாதிரி ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஸரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்படி அதிகமான சூறாக்கள்ல சில பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்று அதிகமான பெண்களை சொல்லியிருக்கிறார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள்மார்கள், ஹஸரத் சாரா அலைஹிஸ்ஸலாம்,
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே மாதிரி எலிசாபாத் என்று சொல்லப்பட்டது. சில எலிசபெத்ஸ்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேர் சொல்லாட்டியும் கூட பேசியிருக்கிறான். இம்ராத்துல் அசீஸ் வ நிஸ்வத்துல் மதீனா, அதே மாதிரி சூரா யூசுஃப்ல வரக்கூடிய கவர்னருடைய மனைவி, மதீனாவுடைய சில பெண்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பல்கீஸ், இம்ரானுடைய மனைவி, அதே மாதிரி இம்ரானுடைய மகள் மரியம், ரஹ்மா அல்லது லையா என்று சொல்லப்படக்கூடிய அய்யூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவி, ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார்கள், அதில் முக்கியமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்கள் பின்துன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹவுலா பின் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா, நாக்கிலா அல் கஸல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அபு லஹபுடைய மனைவி, இப்படி ஏராளமாக நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் பெண்களை குர்ஆன்ல பேசியிருக்கிறான். இதில் இஸ்லாத்துக்கு நிறைய சேவைகள் செய்தவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசியிருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பற்றி சொல்லும் பொழுது அதுரா, அதாவது கன்னிப்பெண், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், நாள மறுமையிலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அந்த குல்த லின்னாசி ஐயத்தஹிதூனி உம்மி, என்னையும் என்னுடைய தாயையும் வணக்கத்துக்காக எடுத்துக்கோங்க என்று சொல்லி ஈசா நீங்கள் சொன்னீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் அதை அவங்கள கண்ணியப்படுத்துறதுக்காகவும் அந்த இடத்துல உயர்வுபடுத்துறதுக்காக வேண்டியும் தான் அப்படி கேட்குறான். இதே மாதிரி சில குடும்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கண்ணியப்படுத்துகிறான். அதில் இம்ரானுடைய குடும்பம், ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இம்ரான்ல 3 இடங்கள்ல அல்லாஹ் 3 விடுத்தம், இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் ஆதம், நூஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம், அதே மாதிரி இம்ரானுடைய குடும்பத்தை முழு அகிலத்தை காணவும் உயர்த்தி இருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறான். துர்ரியத்தம் பாலுஹா மின் பஅல், அவர்களை குடும்பமாக, சில குடும்பங்களுக்கு பின்னால் சில குடும்பம் என்று அல்லாஹ் இஸ்தஃபா தேர்ந்தெடுத்துக்கிறான். இத்காலத் இம்ராத்து இம்ரானுடைய மனைவியை பற்றி சொல்லும் நேரம், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இம்ரானுடைய மனைவி, யா அல்லாஹ் நான் என்னுடைய வயிற்றில் வரக்கூடிய குழந்தைய உனக்காக வேண்டி சுதந்திரமாக விட்டுவிடுகிறேன், உனக்காக வேண்டி தந்து விடுகிறேன், அதை நீ என்னிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள். மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்கு தூய்மையானவங்க, குற்றமற்றவங்க, ஒரு விபச்சாரி அல்ல. ஃபனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா, நாங்கள் தான் அவங்களுடைய அந்த உடம்புல எங்களுடைய ரூஹை ஊதினோம். வஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹ் வ கானத் மினல் கானிதீன், அவங்க ரப்புடைய ஈசா என்ற கலிமாவை உண்மைப்படுத்தினாங்க, மேலும் அல்லாஹ்வுடைய வேதங்களை உண்மைப்படுத்தினாங்க, முற்றிலும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய பெண்ணாக ஆகியிருந்தாங்க என்றெல்லாம் அல்லாஹ் பேசி சில குடும்பங்களை ரொம்பவும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இப்படியாக மூசா பின் இம்ரான், ஹசரத் மூசா இம்ரானுடைய மகன், சொல்றாங்க ஹசரத் ரசூலுல்லாஹ், நான் மியராஜுடைய இரவுல மூசா பின் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகாமையால போனேன். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், அவங்கள பற்றிய சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அறிவித்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி, நாங்களும் அது தஃப்சீரில் படித்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக இம்ரானுடைய சந்ததிகள் யார் என்கிறதெல்லாம் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய குடும்பங்கள் என்ன தியாகங்களை செஞ்சாங்க, அவங்களுடைய ஆரம்பங்கள் எப்படி இருந்தது,
இந்த முறையில் எங்களுடைய வாழ்க்கையை குரானை படித்து அமைச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்வோம்டா நாங்களும் குரானுடையவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்களாக ஆகிடுவோம். எனவே குரானை சரியான முறையில் விளங்கி அதில் இருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்தாருள் புரிவானாக. சூரத்துன் நிசாவுடைய ஆயத்தான் 82வது ஆயத். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. குர்ஆன இந்த மனிதர்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆன் சிந்திக்கிறதுக்கு உண்டானது, இதை சிந்தித்து பார்க்க கூடாதா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் இருந்து உண்டாகியிருந்தால், இந்த குர்ஆனை அல்லாஹ்வை தவிர வேற யாருடைய புறத்தில் இருந்தாவது வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதில் இவர்கள் அதிகமான வேற்றுமையை சந்தித்திருப்பார்கள், அதிகமான கருத்துக்களை மாற்றமானதாக பார்ப்பார்கள், ஏராளமான பேதமுடையதாக காணுவார்கள். குர்ஆனுடைய பொருள், அதனுடைய கருத்துகள், வாக்கிய அமைப்புகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அது அல்லாஹ் தாலாவுடைய வாக்கியம் தான் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாத ஆதாரத்தை அது எங்களுக்கு காட்டுது. அல்லாஹ் தாலா தவிர உள்ள மனிதர்கள் ஏனைய சிரஷ்டிகள் உடைய புறத்திலிருந்து இது இயற்றப்பட்டிருக்குமெண்டா அதனுடைய பொருள்கள் கருத்துகள் ஒன்று கொண்டு முரண்பட்டு வித்தியாசப்படும் என்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். இன்றைக்கு குர்ஆனுடைய வசன நடைகளை பார்த்தாலும் கூட, அதனுடைய இலக்கண இலக்கிய நயங்கள் பார்த்தாலும் அதனை மிகைக்க யாராலும் முடியாது. இதுதான் குர்ஆன் ஒரு முஅஜிஸா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை போல நீங்க 10 சூராத்துகளை கொண்டு வாங்க, அல்லது ஒரு சூறாவை கொண்டு வாங்க, சில ஆயத்துகளையாவது கொண்டு வாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஒரு ஆயத் கூட யாராலும் கொண்டு வர முடியல. இந்த அளவுக்கு குர்ஆன் 7 சமுத்திரங்களுக்கும் அப்பால் பட்டது, அந்த அளவுக்கு ஆழமானது. 7 சமுத்திரங்களை கொண்டு வந்து எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது. பேனாக்கள் மைகள் 7 சமுத்திரங்கள் மைகளாக எழுதினாலும் தீர்ந்துவிடும். இந்த குர்ஆனை யாராலும் எழுதி முடிக்கவும் விளக்கம் சொல்லவும் முடியாது. குர்ஆன் எங்களுக்கு விளங்காம இருக்கிறது எங்களுடைய ஈமானுடைய பலகீனம் தான், எங்களுடைய தக்வா பேணுதலுடைய பலகீனம். இதனால குர்ஆன்ல இருந்து உண்மையான ரோஹானியத், உண்மையான பிரகாசம் எங்களுக்கு வெளிவருதில்லை. ஆரம்பத்தில் காஃபிர்கள் இந்த குர்ஆனை கேட்ட உடனே அவங்க உள்ளம் மாறக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூரத்துல் ஹாக்காவை கேட்குறாங்க. அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா கஸபத் ஸமூது வ ஆதும் பில் காரிஆ ஃபஅம்மா ஸமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா. இப்படி அதனுடைய வசன நடைகளை பார்த்தாலும் கூட ஒரு அழகான வடிவமைப்பில் முடியுது. அத்துடனே இதில் எந்த விதமான பொய்யும் கிடையாது, எந்த விதமான பின்னுதல்களோ எந்த விதமான புகுத்துதலோ எதுவுமே இல்லை. இது ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக வந்தது இல்லை. சில குர்ஆனுடைய சூரத்துகள் 100% அதனுடைய முடிவு ஒரே மாதிரி இருக்குது. அவைகள் ஒவ்வொன்றும் ஆழமான கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறதோடு அது அழகுக்காக வேண்டி சேர்க்கப்பட்டதல்ல. இதனால் இது ஒரு கவிதையும் அல்ல, கவிதைகளில் போய் இருக்குது. ஆனால் குர்ஆன் அப்படி கவிதை வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனெனில் கவிதையில் அதிகமான புனைதல்களும் பொய்களும் தான் இருக்குது, குர்ஆனில் அப்படி கிடையாது. நாங்கள் இன்றைக்கு எப்படி எடுத்து கொண்டாலும் கூட சூரா அஹத் எடுப்போம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் என்று வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத் எல்லாமே தால்ல முடியுது. அதே மாதிரி குல் அவுது ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இப்படி அல்ஹம்துலில்லாஹ்
சில ஒரே மாதிரி வருது. அது பிறகு காஃப்ல முடியுது, மூணு நாலாயத். பால முடியுது, இதஸ்ஸமாஉன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் தஸரத் வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வ இதல் குபூரு பஅசிரத் அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அஹ்ரத். இப்படியாக தாவுல முடியுது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன் இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸதுபிஸிரு வ யுப்ஸிரூன் பிஅய்யிகுமுல் மஃப்தூன் ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்திருக்கிறான். இவை போன்றத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் கொண்டு வர முடியாது. இதனால் தான் குர்ஆன் இன்னும் சேலஞ்ச் பண்ணி கொண்டு இருக்குது. அத்துடனே சூரத்து நிசாவுடைய 83வது ஆயத், வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, அவர்கள் ஏன் குர்ஆனை சிந்திக்கிறார்கள் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய முஅஜிஸாவை சொல்லிட்டு, அது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் இருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலிருந்து வந்திருந்தால் பலவிதமான கருத்து வேற்றுமைகளை, பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி, இப்படி குர்ஆனுடைய விடயங்களை பற்றி சீரான முறையில் சிந்தனைக்கு எடுக்காதவர்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அவங்களுக்கு வெற்றி அல்லது தோல்வி. இங்கனைக்கு அம்ன் அவில் ஹவுஃப். அம்ன் என்றால் நேரடி கருத்து அஃபயம், அச்சம் தீர்ந்திருக்கிறது, பயமற்று இருக்கிறது. ஹவுஃப் என்றா பயம். ஆனால் இங்கனைக்கு நேரடி கருத்தை நாங்கள் கொடுக்கறது இல்லை. தஃப்சீர் எங்களுக்கு சொல்லுது அவங்களுக்கு வெற்றி அல்லது தோல்வி வந்துவிட்டால், வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, வெற்றி அல்லது தோல்வியிலிருந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துவிட்டால், அதாஉ பிஹி, அவர்கள் அதனை பரப்பி விடுவார்கள். அதனை அவர்கள் பரப்பி விடுவாங்க. இப்படி அவங்க அதனை நினைச்ச மாதிரி பரப்பி விடாமல், வலவ் ருத்துஹு இலர் ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹு, அவங்க ரசூலின் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம், அல்லது அவர்களுடைய விஷயங்களை பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய பொறுப்புதார்களின் பக்கம் அதனை திருப்பினால், அதனை பரப்புவதற்கு முன்னால ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டுது, அந்த விஷயம் வெற்றியில இருந்து உண்டானது அல்லது தோல்வியிலிருந்து உண்டானது, இந்த விஷயத்தை இவங்க பரப்புறதுக்கு முன்னால தானாகவே சில விடயங்கள்ல சுயமாகவே நடப்பதற்கு முன்னால, வலருத்துஹு இலர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அதனை திருப்பினால், வ இலா உலில் அம்ரி மின்ஹும், அவருடைய கருமங்களை பொறுப்பேற்று இருக்கக்கூடியவர்களின் பக்கம் அதனை முன்வைத்தால், ல அலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அந்த விடயங்கள்ல இருந்து எதனை கிரகித்து எடுக்க வேண்டும் என்கிறதன, எதனை ஆய்வு செய்து சிந்தனை செய்து எடுக்க வேண்டும் என்கிறதுல அவங்க அறிவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அதுக்கு அதனை பரப்பிடுறாங்க. வலவுலா ஃபல்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையும் அவனுடைய அருட்கொடையும் ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, உங்களில் அதிகமானவர்கள், கொஞ்சம் பேரை தவிர அதிகமானவர்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்காக வேண்டிய அனுப்புகிற படைகள், அவங்க போன இடத்துல சில கஷ்ட நஷ்டங்கள் ஆபத்துகளை சந்திக்க நேருது, அல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. இப்படியான செய்திகள் வந்தா அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஊரெல்லாம் பரப்பிடுறாங்க. இப்படி செய்யாம அந்த செய்தியை வெளிக்கு பரப்புறது நல்லமா கூடாதா என்கிறத நிதானித்து அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அல்லது ஹுலஃபாய் ராஷிதீன்கள் போன்ற முக்கியமான சஹாபிகளிடத்துல நீங்க திருப்பினால், விட்டுவிட்டால், அவங்க அதை பற்றி நிதானித்து அந்த செய்தியை பரப்புறதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்துவாங்க. முனாஃபிக்குகள் இந்த செய்தியை
அவங்களுக்கு நினைச்ச மாதிரி பரப்பி கொண்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது மனவேதனையை கொடுத்து கொண்டு இருந்தது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அத்துடனே சொன்னான், வலவுலா ஃபல்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருள் கிருப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த நுபுவத், குர்ஆன் உங்களுக்கு அருளை பெற்றது, இவைகள் எதுவும் இல்லைன்னு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஷைத்தான்களை பின்பற்றிருப்பீங்க. உங்களை கொஞ்சம் பேர் தான், கையளவு பேர் தான் நேர்வழி அடைவாங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஸைத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் அந்த சிலரில் சேர்றாங்க. இப்படியான கொஞ்சம் பேர் தான் நேர்வழி அடைஞ்சிருப்பாங்க. மற்றவங்க குஃபுரில் வழிகேட்டில் போயிருப்பாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் வாரத்துக்கு முன்னாலே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை அவங்க நம்பி இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இணை வைக்கிறதை விட்டும் விலகி இருந்தாங்க. நேரான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆய்வுல ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களைத்தான் இங்கே அல்லதீன யஸ்தம்பித்தியுனஹு மின்ஹும், அவர்கள் நின்றும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இவங்க முவஹ்ஹிதீன்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை வணக்கமாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாலேயே எடுத்து கொண்டவங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள குறித்து இந்த ஆயத்தில் சொல்லப்படுது என்றும் தஃப்சீர் சொல்லுது. நுபுவத்துக்கு முன்னாலேயே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போன்றவங்க சத்திய மார்க்கத்தை தேடிக்கொண்டு இருந்தாங்க என்றும் சில கிதாபுகளில் எழுதப்படுது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. குந்து வ அபூ பக்ரின் க ஃபரஸை ரிஹானின், நானும் அபூபக்கரும் ஒரு போட்டியில் பந்தயத்தில் விடப்பட்ட 2 குதிரைகளை போல இருந்தோம். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நானும் அபூபக்கரும் ஒரு போட்டியில் ஒரு பந்தயத்தில் விடப்பட்ட 2 குதிரைகளை போல இருந்தோம். சபக்துஹு ஃபதபியானி, நான் அவரை முந்தினேன், அந்த போட்டியில் நான் அவரை முந்தினேன், அவர் என்னை பின்பற்றினார். வலவு சபகனி ல தபஅத்துஹு, அவர் என்னை முந்திருந்தால் நான் அவரை பின்பற்றியிருப்பேன் என்ற அளவுக்கு இந்த ஹதீஸில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இஸ்லாமும் அவர்களுடைய உறுதிப்பாட்டை பற்றியும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக நபிமார்களாக சிறந்தவர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுக்கு பின்னால் ஆக சிறந்தவர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களது. எங்களுக்கு தெரியும், இங்கே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரசூலுடைய அந்தஸ்து கொண்டு வர இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமானவர்கள், ரசூலுக்கு எவ்வளவு வழிபட்டவர்கள், தீனுக்காக எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்றதுக்காக வேண்டி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச தியாகத்தை தான் இங்கே அவர் என்ன முந்திருந்தால் நான் அவரை பின்பற்றிருப்பேன், நான் முந்தினதுனால அவர் என்னை பின்பற்றார் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னது நல்ல விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், தியாகங்கள் என்று வரும் பொழுது அந்த அளவுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இருந்தாங்க. எனவே 84வது ஆயத், ஃபகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யுங்கள். லா துகல்லஃபு இல்லா நஃப்ஸக, ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது. உங்களை தவிர வேற யாரும் யுத்தம் செய்யறதுக்கு ஏவப்படலை. பாருங்க, இனி சொல்றது ஃபகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், நபியே அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் யுத்தம் செய்யுங்க. லா துகல்லஃபு இல்லா நஃப்ஸக, நாங்கள் யுத்தம் செய்யுமாறு ஏவுறது உங்களை மட்டும்தான், வேற யாரையும் நாங்கள் யுத்தம் செய்யப்படி ஏவ இல்லை. அதனால தான் லா துகல்லஃபு இல்லா நஃப்ஸக், உங்களை தவிர வேற யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்தோம் இல்லை. வஹர்ரிதுல் முஃமினீன், மூமின்களை யுத்தம் செய்யறதுக்கு தூண்டுங்க, மூமின்களை யுத்தம் செய்யறதுக்கு தூண்டுங்க. உங்களுக்கு கடமை மூமின்களுக்கு ஆசாரம் ஊட்டுங்க. அஸல்லாஹு ஐயகுஃப பஅஸல்லதீன கஃபரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காஃபிர்களுடைய யுத்தத்தை தடுக்கிறதுக்கு போதுமானவன். வல்லாஹு அஷத்து பஅஸன், யுத்தம் செய்யறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப கடினமானவன். வ அஷத்து
தன்கீலா தண்டிப்பதிலையும் மிக கடினமானவன். ஆயத்து சொல்லுது, முனாஃபிக்குகள் உங்களுக்கு உதவி செய்யாம நின்று கொண்டா அதை நீங்க அலட்சியம் செய்துடுங்க நபியே. முனாஃபிக்குகள் உங்களுக்கு யுத்தத்துக்கு வராம உதவி செய்யாம ஒதுங்கி நின்று கொண்டா அதை நீங்க அலட்சியம் செய்யுங்க. நீங்க மட்டும் தன்னந்தனியே மார்க்கத்தை மேலோங்க செய்யறதுக்காக யுத்தம் செய்யணும் என்று அல்லாஹ் கூறுறதோட அவங்களுடைய எதிர்ப்பு, அவங்களுடைய பிரிவு உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாது. யாரெல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்களோ, உங்களுக்கு எதிர்க்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த தீங்கும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லா தாலா தான் உங்களுக்கு உதவி செய்கிறவன். படைகளை அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறதுனால உதவி என்று எங்களுக்கு தீர்மானம் செய்ய முடியாது. ஆனால் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அதனை மேலோங்க செய்யறதுக்காக வேண்டும் யுத்தம் செய்கிறதால கிடைக்கக்கூடிய இந்த உலக பாக்கியங்கள் நாள மறுமையினுடைய பாக்கியங்கள் உண்மையானது. இதனால நீங்க மூமின்களுக்கு விஷயத்தை அறிவித்து அவங்களை யுத்தத்துக்கு செல்லும்படி தூண்டுங்க. அவங்களை நிர்பந்தம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தான் நிர்பந்தமே தவிர அவங்களுக்கு இல்லை. காஃபிர்களுடைய யுத்தத்தை அல்லாஹ் தஆலா தடுத்து கொள்ள போதுமானவன் என்ற இந்த ஆயத்துகளுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுது. உஹத் போர் நிகழ்ந்த போரம் எங்களுக்கு தெரியும். பத்ர் யுத்தம் ஹிஜ்ர் 2ஆம் ஆண்டுல நடக்குது. உஹத் யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டுல நடக்குது. இந்த உஹது போர் முடிஞ்சதன் பின்னால மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர், அதாவது அந்த நேரம் அபு சுஃபியான் தான் தலைவராக இருந்தார். அடுத்த வருஷம் பத்ரு சுகுரா, அதாவது பத்ருல் குபுரான் ஒன்று இருக்குது. அதே மாதிரி மார்க்கத்தில் வரலாறுல பத்ரு சுகுரா, சின்ன பத்ர் என்ற ஒன்றும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பத்ரு சுகுராவில் உஹது முடிஞ்சதோடனே யுத்தம் செய்ய வேணும்னு சொல்லி அந்த அபு சுஃபியான் சொன்னார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நடக்கணும் என்று சொல்லி சம்மதம் தெரிவிச்சாங்க. இந்த வாக்குறுதிப்படி ஹஸரத் ரசூலுல்லாஹ் பத்ரே சுகுராவுக்கு யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி போகணும். அப்படி அல்லாஹ் அதனை வலியுறுத்தினான். ஆனால் சிலர் அந்த யுத்தத்துக்கு வரல. அந்த நேரம் இந்த ஆயத்து இறங்கப்பட்டுச்சு. இப்போ நாங்கள் கருத்துகள் பலதும் சொன்னோம். இங்கே அல்லாஹ் நபியை வற்புறுத்தி சொல்கிறான், மோமின்களை நீங்கள் ஆசையூட்டுங்க, ஆர்வமூட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி அவங்க வராமல் ஒதுங்கி இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவன் என்ற பெரும் ஒரு உறுதிப்பாட சொல்கிறான். அப்போ சிலர் யுத்தத்துக்கு வரல. இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். பத்ரு சுகுராவுக்கு போகிறதுக்கு மறுக்கிறாங்க. ஹஸரத் ரசூலா 70 குதிரை வீரர்களோட குறிப்பிட்ட அந்த பத்ரு சுகுராவை நோக்கி வராங்க. அபு சுஃபியான் பயந்து அந்த இடத்துக்கு வராமல் அப்படியே இருந்துட்டார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தத்துக்கு போன வீரர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, யுத்தம் செய்யல. அபு சுஃபியான் வராததன் காரணமாக அந்த இடத்துல வியாபாரம் செஞ்சு லாபத்தோடு திரும்பிட்டாங்க. இதனுடைய முழு விவரமும் சூரா ஆல இம்ரான் 172, 173 ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இதே ஜுஸூல அந்த ஆல இம்ரானுடைய தஃசீர் இருக்கிறதன் காரணமாக நான் அந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய 171, 72 ஆயத்தின் பக்கம் போகிறேன். அந்த 171 ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி, யாரெல்லாம் யுத்தத்துக்கு போனார்களோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் அளித்தார்களோ, மிம் பாதிமா அஸாபஹுல் கர்ஹு, அவங்களுக்கு கஷ்டம் காயங்கள் ஏற்பட்ட பின்னாலும், அதாவது உஹதுக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு வாராங்க, காயப்பட்டு வாராங்க, கஷ்டத்தோட சிரமத்தோட களைப்போட வாராங்க. இப்படியான துக்கங்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் அவர்களுக்கு நேர்ந்ததன் பின்னாலும் இப்ப பத்ரு சுகுராவுக்கு போங்க என்று சொன்ன நேரம், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யாரு பதில் கொடுத்தார்களோ அவர்கள் நல்லவர்கள். லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும், அப்படியான அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மகத்தான கூலியை வச்சுக்கிறான். அவங்க வத்தகவ் அல்லாஹ்வை பயந்தாங்க, அஜ்ருன் அதீம் அவங்களுக்கு மிகவும் மகத்தான கூலி இருக்கிறது என்று இந்த ஆல் இம்ரானுடைய ஆயத் சொல்லப்படுது. இது பத்ரு சுகுரா என்று பெயர் சொல்றோம். ஏன் என்று சொன்னால் அந்த பத்ரு யுத்தத்தை போலவே ஒரு கட்டம் தான் ஹம்ராவுல் அசத் என்ற போர். அதை பற்றி தான் இந்த விவரம் வருது. பத்ரு சுகுரா என்று அதற்கு பிரபல்யமாக இருந்தாலும் ஹம்ரா உல் அசத் என்ற இடத்துல தான் இது நடந்தது. இதனுடைய விவரம் தான் உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்து யுத்தம் செஞ்ச அபூ சுஃபியான் அவங்களுடைய தோழர்கள் உஹது போருக்கு பிறகு அங்கிருந்து மக்கமா நகரத்தை நோக்கி திரும்பி வாராங்க. உஹது போருக்கு பிறகு மக்காவை நோக்கி திரும்பி வாராங்க. ரூஹா என்ற இடத்துல வந்திருந்து கொண்டு முஸ்லிம்களை நாங்கள் வேற அறுக்காம வந்துட்டோம் என்று வருத்தம் அடைஞ்சு மறுபடியும் திரும்ப யுத்தத்துக்கு வாரத்தை பற்றி ஆலோசனை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. உடனே அபூ சுஃபியானை பின்தொடர்ந்து துரத்தி போகிறதுக்கு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தயாராகுங்கன்னு சொல்லி. உஹது போருக்கு வந்தவர்களை தவிர வேற யாரும் இந்த படையில் கலந்து கொள்ளவும் கூடாது என்ற கட்டளையை தெரிவித்தாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சஹாபிகளுக்கு காயம் ஏற்பட்டு இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் உடனே யுத்தத்துக்காக அபூ சுஃபியானை தேடி புறப்பட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மதீனாவிலிருந்து 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹம்ராவுல் அசத் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அவங்க வருவதை அபூ சுஃபியான் கேள்விப்பட்டு திரும்பவும் படை எடுத்து கொண்டு வராமல் மக்காவுக்கு சென்றுட்டான். இந்த யுத்தம் நடக்கல. இப்படி உஹத் யுத்தத்தில் காயப்பட்ட பிறகும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நன்மைகளை செஞ்சு கொண்டவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை குறித்து அந்த விஷயங்கள் இவங்க நன்மைகளை செய்து கொண்டவர்கள் என்ற ஆயத்தை இறக்கினார். இவங்களுக்கு நட்கூலி இருக்குது, மற்றவர்களுக்கு நட்கூலி இல்லை என்ற கருத்தல்ல. என்றாலும் அவங்களுடைய நல்ல செயல்களை அவற்றுக்குரிய நல்ல பயன்களை பற்றி இந்த ஆயத்தை விவரித்து இருக்குது. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும். எனவே நாங்கள் சூரத்து நிசாவில் ஓதி கொண்டு வந்த அந்த கடைசி ஆயத்துக்கு சூரத்து ஆல் இம்ரானுடைய 71-72வது ஆயத் தஃப்சீராக இருக்குது. இப்போ 72வது ஆயத் சொல்லுது, அல்லதீன கால லஹுமுன் நாஸ், சிலர் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்கள் உங்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஃபஹ்ஷவுஹும், அதனால் அவங்கள பயப்படுங்க, அவங்க பெரும் கூட்டங்களாக பெரும் வலிமையோடு வந்திருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பயந்துக்கோங்கன்னு சொன்னோன்னே ஃபஸாதஹும் ஈமானா, அந்த சஹாபாக்களுடைய ஈமானில் எந்த விதமான சலனமும் ஏற்படலை, அது குறையும் இல்லை, பயமும் வரல. ஃபஸாதஹும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது. வக்காலு, மேலும் அவங்க சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று சொன்னாங்க. இந்த ஆயத்து பத்ரு சுகரா, அதாவது சின்ன பத்ரு போர் என்று விவரிக்கப்படக்கூடிய இந்த உஹது போருக்கு பின்னால நிகழ்ந்த இந்த ஹம்ராவுல் அசதுடைய விடயத்தில் தான் இறங்கியது. உஹது போர் முடிந்து மக்காவை நோக்கி அபூ சுஃபியான் புறப்பட்டுறாரு. பத்ர் சுக்ராவில் அடுத்த வருஷம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் இதனை அங்கீகரித்தாங்க. ஓ, கட்டாயம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அடுத்த வருஷம் அபூ சுஃபியானும் முஷ்ரிக்குங்களும் போருக்கு ஆயத்தமாகி மக்கா விட்டும் புறப்படுறாங்க. மர்ருல் லஹர் என்ற இடத்துக்கு வந்த உடனே அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டான். அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பீதியை அல்லாஹ் உண்டாக்கினான். யுத்தத்துக்கு செல்லாமல் அவர் மறுபடியும் திரும்ப மக்காவுக்கு போயிட்டாரு. அவர் மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிற நேரம் நயீம் என்று ஒருத்தர் மதீனாவை நோக்கி போகிறத கண்டு
அந்த பத்ரு சுக்ரா போர் செய்வதற்காக நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாக்களித்து இருந்தேன். இப்போ பஞ்ச காலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் போரிட இயலாது, நான் மக்காவுக்கு திரும்பி போக வேண்டியிருக்குது. அதனால் நாங்கள் போருக்கு புறப்படாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு புறப்பட்டு வந்தால் அவங்களுக்கு அதிகமான தைரியம் உண்டாயிடும். நீங்கள் மதீனா நகருக்கு சென்று அவருக்கு பயம் ஏற்படும் அளவுக்கு, அச்சம் உண்டாகும் அளவுக்கு அவரை தடுத்து நிறுத்துகண்டு இந்த நயீம் என்கிறவனை அபூ சுஃபியான் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு 10 ஒட்டகங்கள் பரிசாக தாரேன் என்று நயீமுக்கு அபூ சுஃபியான் கூறுறார். அப்துல் கைஸ் கிளையாரை சேர்ந்த வியாபார தாவலக்காரர் தான் இவர். அவர் கூறியதுபடி அவர் 10 ஒட்டகங்களை பெற்றுக்கொள்ளும் அந்த நோக்கத்திலையும் அதை அடைந்து கொண்டு இன்னும் 10 ஒட்டகங்கள் சுமக்கூடிய முந்திரிய பழங்களும் உங்களுக்கு நான் தாரேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிருந்தார். இவர் நயீம் வந்தார். அந்த வியாபார கூட்டத்தினர் மதீனா நகர் சென்று முஸ்லிம்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறதை பார்த்து அபூ சுஃபியானும் அவருடைய தோழர்களும் பெரிய கூட்டமாக கூடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் புறப்பட்டு சென்றா உங்களுக்கு ஒருவர் கூட எஞ்சாமல் போயிடும், எல்லாரும் கொல்லப்பட்டுவிடுவீங்க, நீங்கள் யுத்தத்துக்கு புறப்படாமல் இருக்கிறது நல்லது என்று நான் கருதுகிறேன். அந்த நேரம் முஸ்லிம்கள் அவருடைய சொல்ல பொருட்படுத்தாமல் பத்ரு சுக்ரா என்ற இடத்துக்கு அபூ சுஃபியானை தேடி நான் கட்டாயம் போவோம் என்று சொல்லி போனாங்க. அங்கே முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகள் ஒருத்தரையும் காணப்படவில்லை. இந்த இடத்துல பனு கினானா கிளையாருக்கு சொந்தமான சந்தை ஒன்று இருந்தது. வருடத்தில் 8 நாள் அவங்க அந்த சந்தையில் கூடுறது வழக்கம். அப்படி சஹாபிகள் அவங்களிடத்தில் இருந்த சாமான்களை சரக்குகள் அந்த சந்தையில் லாபத்துக்கு விற்று குறைஞ்ச விலைக்கு மறு சரக்குகளையும் வாங்கி கொண்டு ஒரு பெரிய சேமிப்பாகவும் சந்தோஷமாகவும் மதீனா நகரத்துக்கு திரும்பினாங்க. இந்த விவரம் தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக சொல்லியிருக்கிறான். எனவே சூரா ஆல் இம்ரான்ல 173வது ஆயத்தும் அதை எங்களுக்கு சொல்லுது. ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضல். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத் அருட்கொடைகளோட சுகண்டிகள் அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகளோட திரும்பினாங்க. லம் யம்ஸஸ்ஹும் சூஉன். அவங்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்பட இல்லை. வத்தபஉ ரிதுவானல்லாஹி. அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி சென்றாங்க. வல்லாஹு து ஃபضலின் அலீம். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஃபضல் உடையவன், அருட்பாலிப்பவன், அலீம் ரொம்ப மகத்துவமிக்கவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக குர்ஆனுடைய அதிகமான விஷயங்கள் ஈமானோட சம்பந்தப்பட்டது. எவ்வளவுதான் எங்களுடைய சூழலுக்கு காரணங்களுக்கு பாதகமாக எதிராக இருந்தாலும் கூட உறுதியான ஈமான் எங்களிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் அதன் ஊடாக எங்களுக்கு பல நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய பாதங்களை தீனில் ஸ்திரப்படுத்துவான். எந்த விதமான பிரச்சனைகள் எங்களோட இருந்தாலும் கூட மார்க்கத்துக்கு என்று வரும் பொழுது அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவிகள் எங்களுக்கு வெகு விரைவாக வந்தடையும். காஃபிர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் போடுவான். இங்கே அந்த அளவு இவங்களுக்கு பயமுறுத்தப்பட்டும், முஸ்லிம்களுக்கு பயமுறுத்தப்பட்டும் அவங்க சொன்ன வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ வ நிஅமல் வக்கீல். எனவே நாங்களும் இந்த வார்த்தை அதிகமாக எல்லா விஷயங்களுக்காக வேண்டியும் ஓதிக்கொள்ளணும். ஓதுறது, உச்சரிக்கிறது, நாவால் வெளியாக்குறது மட்டுமல்ல, அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை விளங்கி உறுதியாக நாங்கள் சொல்லுவோம்டா நிச்சயமாக எல்லா விடயங்கள்லையும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து 85வது ஆயத். மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒரு நன்மைக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறாங்களோ, இன்றைக்கு அதிகமானவங்க எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தருக்கு ஆக வேண்டி பேசுவாங்க, ஒருத்தருக்காக வேண்டி அதிகமாக சாய்ந்திடுவாங்க. சில ஷஃபாத்துகள், பரிந்துரைகள், சிபாரிசுகளை செய்வாங்க. அப்படி யார் ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறாங்களோ யகுன் லஹு நஸீபும் மின்ஹா, அவருக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது, அதாவது கூலி இருக்குது. யார் தீமைக்கு பரிந்துரை செய்கிறார்களோ,
அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யஷ்வா ஷஃபாஅத்தன் செய்யாத்தன், யார் ஒரு கெட்ட விஷயத்துக்காக வேண்டி பரிந்துரைக்கிறார்களோ, பக்க சார்பாக நிற்கிறார்களோ, ஷஃபாஅத்து செய்கிறார்களோ, யகுன் லஹு கிஃப்லுன் மின்ஹா, அவருக்கும் அந்த தீங்கிலிருந்து பங்கு இருக்குது. வக்கான் அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முகீதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விடயங்களின் மீதும் சக்தி உள்ளவன். முஸ்லிம்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது, தீங்கு வருகிறத தவிக்கிறது, நன்மையை செய்கிறது, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது, எல்லாமே நன்மையான காரியங்கள். இன்றைக்கு நாங்கள் நன்மைகளுடைய விடயத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறோம். ஒருத்தரோட உரிமையை பாதுகாக்கிறதும் நன்மை தான், அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதும் நன்மை தான், லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதும் நன்மை. மார்க்கத்துக்கு தகாத காரியங்கள், அந்த விஷயங்களை செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி தண்டனைகளை விதிக்கப்படும். அந்த நேரத்தில் அதுக்காக வேண்டி சிலவங்க ஷஃபாத் செய்ய போடுவாங்க. இது ஷஃபாஅ அஸ்ஸய்யிஆ, ஷஃபாஅத்துன் ஸய்யிஅத்துன், கெட்ட இன்டர்ஃபியரிங் என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அப்போ தண்டனைகளை குறைக்கிறதுக்கு, தண்டிக்காமல் விட்டுடுறதுக்கு யார் சிஃபாரிசு செய்கிறாங்களோ இவைகளுக்கு தான் சஃபா செய்யா கெட்ட ஷஃபாஅத் என்று சொல்லப்பட்டது. மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க ஒருத்தனுக்கு சிஃபாரிசு செஞ்சாங்க. இப்போ இந்த சிஃபாரிஷ் செய்யப்பட்டவர் ஹஸரத் மஸ்ரூக் அவங்களுக்கு ஒரு அடிமை பெண்ணை அன்பளிப்பாக கொடுத்தார். அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க, கோபம் அடைஞ்சாங்க. சொன்னாங்க, ஓண்ட உள்ளத்தில் இருக்கிறத நான் முன்னதாகவே அறிஞ்சிருந்தா ஓண்ட தேவையை குறித்து நான் பேசியே இருக்க மாட்டேன் என்று சொல்லி மறுவா எஞ்சி உள்ள விஷயங்களில் நான் முன் வர மாட்டேன் என்று சொன்னாங்க. அதாவது இது லஞ்சம், ஷஃபாத் செய்கிறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுக்கறது. இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்களும் அதில் சிக்கிக்கொள்வதற்குண்டான அமைப்புகள் வந்து அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். சில குடும்பங்களில் சகோதரர்களுக்கு மத்தியில் அல்லது கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் அல்லது வேறு 2 பிரிவினர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் உருவானால் அதற்காக வேண்டி காலங்கள் நேரங்களை ஒதுக்கி கொண்டு ஒரு கூட்டம் போனால் அவங்களிடத்தில் ஒரு பாட்டி இடத்துல சாப்பிட்டு குடிச்சிட்டு அவங்க சில கையில் பொத்துவாங்க, அதேமாரி கொண்டு வருவாங்க. எனவே இவைகள் எல்லாம் ஷஃபாஅ செய்யால சேரும். ஆனால் அதனுடைய நீயத்துகள் வேறு இருக்குது. அப்படி இல்லை, உண்மையிலே அதற்காக வேண்டி இல்லைன்றா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை என்றால் இவைகள் அனைத்தும் பாவம். இதை போன்ற விடயங்கள் லஞ்சம், இவைகளுக்கு முன் வரக்கூடாது என்கிறதெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருது. ஹைர், நான் இதோட ஹதீஸ்களை சம்பந்தப்படுத்தல, மாற்றமாக ஏராளமாக இவைகளுடைய ஹராம்களை பற்றி ஹதீஸ்களும் வந்திருக்குது. லானல்லாஹுர் ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுக்கிறவர் எடுக்கிறவர் எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லானத் செய்வானாக என்று வருது ஹதீஸ். அதே ஹதீஸில் தொடர்ந்து அன்னாசிமத வல் முனசிமா அல் வாசிலா வல் முஸ்தௌசிலா அல் வாஷிமா வல் முஸ்தௌஷிமா என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. லஞ்சம் வாங்குறவர், கொடுக்குறவர், இந்த முடி சேர்த்து கட்டுற பெண்கள், கட்டி விடுறவங்க, பச்சை குத்தி விடுறவங்க, பச்சை குத்தப்படுறவங்க, இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய ஐப்ரோவை எடுக்கக்கூடிய பெண்கள், அதை பிடுங்கி ஷேப் பண்ணக்கூடியவங்க என்று சொல்லி அப்படி அதனை சேவைப்படுத்தி விடுறவங்க எல்லாமே லானத் செய்யப்பட்டிருக்கிறாங்க என்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இந்த ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான ஹதீஸ்களுடைய விளக்கங்களும் இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எதனை படித்தோமோ அறிந்தோமோ அவைகளை வைத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா.